நாமமே மதுரமதே, இயேசு நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமமே மதுரமதே, இயேசு நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சேர்ந்து பாடும் இயேசு நாமமே, இயேசு நாமமே மதுரமதே, இயேசு நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமமே மதுரமதே, இயேசு நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. வாழ்க என்றும் இயேசு நாமமே, போற்றி வாழ்த்திட பாத்திரராவரே. கரங்கள் உயர்த்தி நாம் ஒன்றாகவே பாடிடுவோம், பாடிடுவோம். வாழ்க என்றும் இயேசு நாமமே. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name, blessed be the name, blessed be the name of the Lord. Oh, வாழ்க என்றும் இயேசு நாமமே, போற்றி வாழ்த்திட பாத்திரராவரே. குரல்கள் உயர்த்தி நாம் ஒன்றாகவே பாடிடுவோம், பாடிடுவோம். வாழ்க என்றும் இயேசு நாமமே. என் தாகம் நீர்தானே, தண்ணீர் நீர்தானே. என் தாகம் நீர்தானே, தண்ணீர் நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். என் இயேசு ராஜனே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். என் இயேசு ராஜனே. எல்லாம் நீர்தானே, என் இயேசு ராஜனே. என் எல்லாம் நீர்தானே, என் இயேசு
ராஜனே, என் எல்லாம் நீர்தானே, என் இயேசு ராஜனே, என் எல்லாம் நீர்தானே, என் இயேசு ராஜனே. பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே உம்மில் அன்பு கூற, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் எல்லா பெருமையும் எல்லா புகழ்ச்சியும் ஒருவருக்கே உரித்தாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இந்த ஆராதனையின் எல்லா புகழ்ச்சியையும் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே மகிமையாய் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நிகழ்வுகளில் செய்யப்படுகிற ஒவ்வொன்றும் உம்முடைய நாமத்திற்கு மட்டுமே மகிமையை கொண்டு வரட்டும். எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைபடுகிறதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவே. ஆமென். இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றென்றும் என் உள்ளம் போற்றும். என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். நேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும்.
மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும். பாடுவோம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே லேமதரஹந்தரே நானா. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசனே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் எண்ணியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர்
சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடுதா ஆத்தும நேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுமே. ஆத்தும நேசரியே ஆத்துமா ஆத்துமா பாடிடுமே. ஆத்தும நேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுமே. ஆத்தும நேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். உம்மை துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் துதித்திடும் என் உள்ளம் என்றும். உம்மை போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும். உம்மை போற்றிடும் என் உள்ளம் என்றும். Hallelujah. We bless your name. Hallelujah. ஆத்துமா பாடிடுதே. ஆத்தும நேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்தும நேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆண்டவரை நம்ம பாடி ஆராதிக்கும் போது நம்முடைய ஆத்துமா களி கூறுகிறதை நம்மால் உணர முடியும். வெளியே வருகிற வார்த்தைகள் ஏதோ உதட்டளவாய் அல்ல, அது இருதயத்தில் இருந்து கடந்து வருகிறது. அது ஆத்மாவின் பாடலாய் இருக்கிறது. அது ஆத்மாவின் களி கூறுதலாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆத்மாவில் நான் களி கூர்ந்து, என் ஆவியில களி கூர்ந்து இதை நான் பாடுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆத்மார்த்தமாய் தொடும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான இடங்கள் அது தொடும். ஆமென். உள்ளத்திற்குள்ள அவருடைய பிரசன்னம் கடந்து செல்லும். அதற்குள்ள இருக்கிற கவலைகள், அங்க இருக்கிற பாரங்கள் எல்லாம் அப்படியே மறைந்து போகும். ஆமென். அவரை பாடி ஆராதிக்கிற வேலை சேர்ந்து பாடுமா. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோட சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஒரு பழைய பாடல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ். துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை
செய், துதி செய். இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகபரனும் காவலனாயிருந்தானே, ஏகபரனும் காவலனாயிருந்தாரே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஓ சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகபரனும் காவலனாயிருந்தாரே, ஏகபரனும் காவலனாயிருந்தாரே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும்
நன்றி மிகுந்த மனதோடு சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, தூதி செய் மனமே நீதம் தூதி செய், தூதி செய் இம்மட்டும் நடத்தி உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. தற்காலத்திலே நடைபெறுகிற காரியங்களை சத்ருவானவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முன்காலங்களில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நினைக்க விடாமல் உங்களை தடுப்பார். அடுத்த வாரத்திலே இன்னும் ஒரு சில நாளைக்குள்ளே, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாளைக்குள்ளே நடைபெற போகிற ஆண்டவருடைய நன்மைகளை குறித்து நன்றி சொல்ல விடாமல் நம்மை முறுமுறுக்க வைப்பான். இது பிசாசினுடைய ஒரு பெரிய ஒரு தந்திரம். பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருப்பார், நமக்காகவே அதை அவர் தோன்ற செய்திருப்பார், உண்டாக்கி இருப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி சத்ருவானவன் முறுமுறுப்புகளை நமக்குள்ளே கொண்டு வருவான். இந்த ஆராதனை நேரத்தில் அப்படிப்பட்ட முறுமுறுப்பு நிறைந்த இருதயங்கள் நம்மை விட்டு மாறட்டும். வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். வேதத்தில் எங்கும் நீங்க திருப்பி வாசித்து பார்த்தால் அவர் நல்லவர் என்றே வாசிக்க முடியும். எத்தனையோ முறைகள் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல மனதார இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர், அவர் எனக்கு நன்மைதான் செய்வார், அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பரிசுத்த ஆவியானவரே, ஷேகேலி மரஹா தூரபசே மராதேலே பராகா லே பரஹந்தரே. ஆண்டவருடைய நன்மைகளை பார்க்க கூடாதபடி, அதை யூகிக்க முடியாதபடி சத்ருவினுடைய தடைகள் உங்களுடைய சிந்தைகள் அப்படியே மூடி இருக்கலாம், உங்களுடைய இருதயங்களை அப்படியே அடைத்திருக்கலாம். இந்த நாளிலே ஆராதனை வேளையிலே அவைகள் தகர்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்ப்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கு, அதை சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யாரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? இன்னும் ஒரு சில நாளைக்குள்ளே நீங்கள் ஏலிமை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த கசப்பான இடம் அல்ல, ஏலிம் உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. எஸ், ஹல்லேலூயா. யோசேப்பு இருந்தது சிறைச்சாலை தான். அந்த சிறைச்சாலையை குறித்து அநேக கவலையை அவனுடைய மனதிலே பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த சிறைச்சாலைக்கு அப்புறம் ஒரு சிங்காசனம் இருக்கிறது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இங்கே போய் கொண்டிருக்கிற இந்த பலவீனத்தின் பாதைக்கு அப்புறமாக, சோதனையின் பாதைக்கு அப்புறமாக, போராட்டத்தின் பாதைக்கு அப்புறமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்லவரே, என்னே
நல்லவர், சத்தமாய் என்னேசு நல்லவர், என்னேசு நல்லவர், என்னேசு நல்லவர். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. லேபா காபரோ சலஹாண்டா கதே ரே மாமா வரஷியத வருசனலபஹந்தே நானா. Yes, Father, we bless your name. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தெற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தெற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி ஓ எந்த நாளும் உந்தன் நாமம். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். ஓ ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் பாடுவோம். பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம்
வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் ஜீவ தண்ணீர் ஜீவ தண்ணீர் ஜீவ தண்ணீர் பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் ஆமென். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் Shabara katuda balara libarana shanderana de libakada shatadala barana idamana shandala bara udabara makabarana nase lemarahanda galala siada libabana marakada no shalabarana ibamakatira balabarana shandera balana riamdala bara udabara makana diandarene lebaramo shadamahanda katudabala ibakaba mahanda kashida balanda kalamaranda ka ekadamana shadudama katudabala gadi mabaraho shamara kadadi libama kadadi angala hatu mabakatudabarana shandadadi libarekede makatudaba ikadadi ramane shandera hadila kada ikababana shandara idabara kada rima kada dialaba iba makada de eba makatura bana shandara dina ida makada de lebana da ida makada shandara iba makatura bala barana iba shandera nana rikadiya la mare mara shandara dia iba kama ma shandara bala baraba நன்றி இயேசுவே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஹalleluya ஓ ஃபாதர் நன்றி இயேசுவே நன்றி அப்பா சபகதுda மலஹந்தலெலே மகடா likada dia kuda mana shandadara makada dilabarana ekana handele le mada diandana shandere dene ribama shandara ne kana dia la mana dia ibama kada dia rana shababara kada diandara dilara mana diere e mara shandera dala dala ria kana dia mana se hallelujah nandri இயேசுவே நன்றி அப்பா பாவமான பாவம் எல்லாம் மாற வேண்டும் பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும் தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும் தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும் நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் மாற்றுகிறவர் ஹalleluya அவருடைய கரங்களில்
அந்த கண்ட்ரோல், அந்த கட்டுப்பாட்டு அவருடைய கரங்களில் நம்ம கொடுத்தோன்னு சொன்னா, நம்முடைய சரீரத்தினுடைய கட்டுப்பாடு அவருடைய கரங்களில் கொடுத்தோன்னு சொன்னா, ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் வெளியேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா பாவ சிந்தைகள் ஆண்டவரே, பாவமான சுபாவங்கள், பாவமான காரியங்கள் என்னை விட்டு அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளாமல் தடுக்கிற எல்லா விதமான கிரியைகள் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். வெளியேறுவதாக in the name of Jesus. வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம்? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஐக்கியமாயிருக்க நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மோடு உள்ள அந்த உறவுல, அந்த ஐக்கியத்தில் ஆண்டவரே, ஒரு நாளும் எந்த குறைவும் இல்லாமல் எங்களை நீ நடத்துகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. பாடும் இந்த மனுஷரின், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறதே. என்றும் துதியுடனே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவர். அவர் எவ்வளவு பெரிய தெய்வமாயிருந்தும் ஆமென், உன்னதத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசமாயிருக்கிற நான் என்று வேதத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இடத்தில் வாசம் பண்ணுகிறவர், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். நொறுங்கினவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், ஆமென், உடைக்கப்பட்டவர்கள் அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வமாயிருந்தாலும் உடைக்கப்பட்ட இருதயத்திற்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். நொறுங்கின இருதயத்திற்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், தேவனுக்கு கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணீர். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட ஆவியை புறக்கணியாதவர், உடைக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களை புறக்கணியாதவர். இந்த நாளிலே தகர்ந்த ஒரு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே வந்து அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனை முழுவதிலும் எங்களோடு நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடி நான் நன்றி. ஆண்டவரே, இன்னும் உடைய பிரசன்னம் எங்களோடு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறதற்காக நன்றி. மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 22வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன்.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், பிரதிபலன் தருகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரதிபலன் தருகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அவரிடத்திலே நாம் வைக்கிற விசுவாசத்திற்கு, அவரிடத்திலே நாம் வைக்கிற நம்பிக்கைக்கு, அவருக்காக நாம் காண்பிக்கிற அந்த அன்புள்ள பிரயாசங்களுக்கு ஆண்டவர் பிரதிபலன் தருகிறவராய் இருக்கிறார், பலனளிக்கிறவராய் இருக்கிறார். நாம் செய்கிறதை எல்லாம் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆமென், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று நாம் பார்க்கிறோமே. அப்படி நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த நாட்களிலே, கடந்த வருஷங்களிலே நீங்கள் ஆண்டவருக்காக செய்த ஒவ்வொன்றுக்கும் அவர் உங்களுக்கு பலனளிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் வருகிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர், ஒரு கலசத்தில் அவர்கள் தண்ணீர் கொடுக்கும்போது அதனுடைய பலனை கூட அடைந்து தீராமல் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்படி சிறிய விஷயத்திற்கே பலன் அளிக்கிற தேவன், அவருக்காக நீங்கள் செய்திருக்கிற அன்புள்ள பிரயாசங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பலன் அளிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெக்காய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். மறுபடி வாசிக்கலாம். 3வது வசனம். அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. இந்த ஒரு வார்த்தை, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசவிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகளாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய திசையை திருப்புகிற வசனங்களாக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து எங்களுக்காக ஆண்டவரே தொனிக்கப்படுகிற அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன் வழியே நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், சம்பவங்கள் அடங்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எஸ்தர் புஸ்தகம் என்று வரும்போதே ஜெபத்திற்குரிய ஒரு புஸ்தகமாகத்தான் நாம் அதை பார்க்கிறோம். அதிலும் உபவாசித்து ஜெபிக்கிறதற்குரிய அநேக காரியங்கள், அந்த வைராக்கியமான ஜெபங்கள், உயிரை துச்சமென்று வைத்து செய்யப்படுகிறதான கிரியைகள், அதையெல்லாம் குறித்து இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, மனிதர்கள் நடுவே கர்த்தருடைய செய்கைகள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்தும் இந்த புஸ்தகத்திலே நாம் தியானிக்கிறோம். இந்த புஸ்தகத்திலே முக்கியமான நபர்கள் என்று சொல்லப்பட்டால் எஸ்தர், மொர்தெகாய், ஆகாஸ்வேரு ராஜா மற்றும் ஆமான் என்கிறதான அந்த எதிராளியான அந்த மனுஷன். இந்த 4 பேர் தான் இந்த புஸ்தகத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். ஆனால் இந்த புஸ்தகத்தில் தேவன் என்கிற வார்த்தையை நீங்கள் ஒரு இடத்துல கூட வாசிக்க முடியாது. கர்த்தர் என்கிற வார்த்தையும் வாசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் முழுக்க முழுக்க மறைவிலே இருந்து வேலை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் மறைவாய் ஆண்டவர் கிரியை செய்கிறதை இந்த புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்புறமாய் கிரியை செய்யாதது போல தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும், சிறிய விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். அவர் செய்தது போலவே உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். எஸ்தர் ஜெபித்த போது அவளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் தான். அவருடைய பேர் அங்கே எழுதப்படவில்லை, ஆனால் கர்த்தர் தான் அதை செய்திருக்கிறார். ராஜாவினுடைய செங்கோல் நீட்டப்படும் போது ஆமென், அந்த இரக்கத்தை, அந்த தயவை கட்டளையிட்டது ஆண்டவர் தான். ஆமென். துரோகத்தை செய்ய நினைத்த அந்த ஆமான் மேலேயே பழியை சுமரும்படி செய்தது ஆண்டவர் தான். மொர்தெகாயை, சாதாரண இந்த மனுஷன் மொர்தெகாயை அரண்மனை வாசலில் இருந்து ஆமென் சிங்காசனத்திற்கு அடுத்த இடத்திலே உயர்த்தினதும் ஆண்டவர் தான். இப்படி மறைமுகமாக ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் செயல்பட்டதை நீங்கள் இந்த புஸ்தகம் முழுவதும் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லையே, வெளிப்படவில்லை என்று நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நாமம் வெளிப்படாவிட்டாலும் ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய கிரியைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இந்த சம்பவத்திற்கு நேராக நாம் வருவோம். நம்முடைய ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பலனளிக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக செய்த ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலனளிப்பார். கர்த்தருடைய நாமத்தினால் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்ல விரும்புகிறேன். ஆமென். நீங்கள் ஆண்டவருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை ஒரு நாளும் மறக்கிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆமென். நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலனளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். மொர்தெகாய் என்கிறதான இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படி பலன் அளித்தார், எப்படி பிரதிபலன் அளித்தார் என்று இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இந்த மொர்தெகாய் என்கிற மனுஷன் யூதர் ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு வைராக்கியம் உள்ளவன். ஆமென். தனக்கு மாத்திரம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் அல்ல. தேவ பிள்ளைகள் எல்லாருடைய நன்மைக்காக எப்பொழுதும் கவனம் உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையாக சில நாட்கள் ஆமென் வேறே தேசங்களிலே இருக்க நேர்ந்தது. இஸ்ரவேல் தேசம் அல்லாமல் வேறே தேசங்களில் இருக்க நேர்ந்தது. அப்படி ஒரு விஷயம் இருந்த போது நடந்த சம்பவம் தான் இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த மொர்தெகாய் ஆமென் அந்த அரண்மனையினுடைய வாசலிலே காவல் காக்கிற வேலை தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். நீங்கள் உங்களுடைய மனதில் இப்படி ஒரு பிம்பத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள். மொர்தெகாய் என்கிறவன் அரண்மனையிலே காவல் காக்கிற ஒரு வேலைக்காரன். காவல் காக்கிறவங்களுக்கு என்ன ஆடை கொடுத்திருப்பாங்க? ராஜ வஸ்திரமா கொடுத்திருப்பாங்க? இல்லை. அந்த காவல் காக்கிற மனுஷனுக்கு வாசல் காக்கிறதற்கு என்ன, அந்த செக்யூரிட்டிக்கு என்ன ட்ரெஸ் கொடுப்பாங்களோ மொர்தெகாய்க்கு என்ன செய்திருந்திருப்பார்கள், கொடுத்திருந்திருப்பார்கள். ஸோ இவன் அப்படிப்பட்ட ஒரு ஆடை போட்டுக்கொண்டு அரண்மனை வாசலே காவல் காத்து கொண்டிருக்கிறான். அந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். மொர்தெகாய் ராஜாவினுடைய அந்த அரண்மனை வாசலிலே அவன் காவல் காக்கிறவனாய் உட்கார்ந்திருந்த போது நடந்த ஒரு சம்பவம். 2 மனிதர்கள், இவர்கள் ராஜாவினுடைய பிரதானிகள் தான்,
ஒருத்தன் பேர் பிக்தான், ஒருத்தன் பேர் தேரேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ராஜாவின் மேல் கை போட பார்க்கிறார்கள். ராஜாவை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த காரியம் இந்த மொர்தெகாய்க்கு தெரிய வரவே இவன் என்ன செய்கிறார், போய் எஸ்தர் ராஜாத்தி அங்கே இருக்கிறாள் அல்லவா, அவளிடத்தில் சொல்லி எப்படியோ இந்த காரியம் நடைபெற விடாமல் அதை தடுத்து போடுகிறான். அவர்கள் விசாரித்த போது ஆம், இவர்கள் 2 பேரும் ராஜாவின் மேல் கை போட பார்த்தார்கள் என்பது நிச்சயமானது. அந்த காரியங்கள் எல்லாம் அந்த கால வர்த்தமானங்களில் தெளிவாக எழுதப்பட்டு விட்டது. எப்பொழுதுமே ராஜ சமூகத்திலே இருக்கும் பொழுது அங்கே நடைபெறுகிற எல்லா காரியங்களும், அங்கே உள்ளே வருகிற மனிதர்களுடைய காரியங்களாகட்டும், வெளியே போகிற மனிதர்களுடைய காரியங்களாகட்டும், அங்கே எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் ஆகட்டும், எல்லாம் அங்கே அந்த கால வர்த்தமானங்களிலே நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:16 வாசிக்க வேண்டாம். அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த ராஜாவினுடைய அனைத்து காரியங்களும் அந்த கால வர்த்தமான அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்ததோ, மொர்தெகாய் செய்த அந்த நல்ல காரியம், ராஜாவின் நன்மைக்காக பேசின அந்த நல்ல காரியங்கள் எப்படி கால வர்த்தமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்ததோ, அதே போல உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அந்த ஞாபக புஸ்தகத்திலே ஆண்டவர் அதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக செய்த அந்த அன்புள்ள பிரயாசங்கள், நீங்கள் ஆண்டவருக்காக காண்பித்த வைராக்கியங்கள், நீங்கள் ஆண்டவருக்காக நின்ற அந்த உறுதி, அந்த வைராக்கியங்களை எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, நம்முடைய தேவன் ஏமாற்றுகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். உடனே உங்களுக்கு ஒரு பயம் வரும், ஐயோ நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேனே, நிறைய அக்கிரமங்களை ஆண்டவருக்கு முன்பாக நான் நடப்பித்திருக்கிறேனே, அதனால் அந்த பாவங்கள் என்மேல் வந்து விடிந்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆமென் அவர் நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்ததின் முகாந்திரம் ஆமென் நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. ஆமென். அவருடைய நாமத்தை கூட வாய் திறந்து சொல்ல அருகதையற்ற நம்மை அவர் தகுதிப்படுத்தி, நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். மாத்திரமல்ல, நம்மை நீதிமான்கள் என்று அழைக்கிறார். மாத்திரமல்ல, நம்மை ராஜாக்களாய் பார்க்கிறார். மாத்திரமல்ல, நம்மை ஆசாரியர்களாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். சோ அதனால் உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்க வேண்டாம். கடந்த காலத்திலே நடந்த நிகழ்வை குறித்த பயம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். சத்ருவானவன் எப்பொழுதும் அந்த பழைய சம்பவங்களை உங்களுக்குள்ளே நினைப்பூட்டி கொண்டே இருப்பான். ஆனால் தேவனை தேடுகிற நீங்கள், தேவனை ஆராதிக்கிற நீங்கள், நம்முடைய தேவன் ஆமென் அவர் ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய நல்ல தகப்பன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்பதில் சந்தேகம் இல்லை. அவருடைய வாய் திறந்தாலே, ஒரு வார்த்தை சொன்னாலே எதுவும் சம்பவிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் நம்முடைய அப்பா, அவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவர். ஒரு தகப்பன் சுமக்கிறது போல நம்மை தூக்கி சுமக்கிறவர். நம் குழந்தைகளாக இருந்த போது ஆமென் நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மை தூக்கி சுமந்தது உண்டு. நாம் வளரும் போது அவர்கள் நம்மை தூக்கி சுமக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் நம்முடைய தகப்பன். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். பயத்தின் ஆவியினால் அல்ல தேவன் நம்மை நிரப்பினது. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தேட வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட பயம் உங்களை ஆட்கொள்ளுமே ஆனால், பாவத்தை குறித்த பயம் உங்களை ஆட்கொள்ளுமே ஆனால், நீங்கள் ஜெபம் பண்ணி அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அது பிசாசினுடைய ஒரு கண்ணியாய் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எஸ், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆமென், ராஜாவின் நன்மைக்காக பேசின இந்த
இந்த மொர்தெகாய்க்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராததுனால, ராஜாவுக்கு தூக்கம் வராததுனால சொல்றாரு, கால வர்த்தமானங்கள், அதாவது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருப்போம்ல, அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து வாசிக்க வைக்கிறார் அந்த ராஜா. பாருங்க, ராஜாக்களுக்கு தூக்கம் வராமல் போகும்போது சில காரியங்கள் வேதத்தில் நடைபெறுகிறத பார்க்கிறோம். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்துகிறதற்கு முன்பாக பார்வோனுடைய தூக்கத்தை ஆண்டவர் தொட்டார். தானியேல் ஆண்டவர் உயர்த்துகிறதற்கு முன்பாக அங்கிருந்த அந்த ராஜாவினுடைய தூக்கத்தை ஆண்டவர் தொட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்துகிறதற்கு முன்பதாக இந்த ராஜாவினுடைய தூக்கத்தை ஆண்டவர் தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய தூக்கத்தை ஆண்டவர் தொட்டார். ஹல்லேலூயா, ஆமென். நித்திரை வரவில்லை என்றால் அதற்கு ஆண்டவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவர் கிரியை செய்கிறத மனுஷர்கள் பல நேரங்களிலும் உணர்ந்து கொள்ள முடியாது. அவர் எப்படி அவருடைய வழிகள் இருக்கும் என்றே நம்மளால் சொல்ல முடியாது. ஆமென். நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தான் அவருடைய பாதைகள் இருக்கும். ஸோ தூக்கம் வராததினாலே அந்த கால வர்த்தமானங்களை வாசிக்க சொல்லுகிறார். பாருங்க, நமக்கு சில நேரம் தூக்கம் வராமல் இருக்கும்போது தேவையில்லாத வேலையை நம்ம என்ன செய்வோம், செய்து கொண்டிருப்போம். தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாத வேலைகளை செய்வோம். அப்போ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி தான் அதை நீங்கள் ஒரு பக்கம் வாசிங்க, தூக்கம் வரல வாசிங்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த ராஜாவை சுற்றி இருக்கிற அந்த வேலைக்காரர்கள், அந்த ஊழியக்காரர் இடத்துல சொல்லுகிறார். அவர்களும் அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிக்க துவங்குகிறார்கள். வாசித்து அவர்கள் வரும்போது அங்கே இப்படிப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது: ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் அப்படின்னு வாசிக்கிறாங்க. அப்போ அந்த எழுதியிருக்கிற காரியங்களை வாசிக்கும் போது ராஜா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? இதற்காக, அதாவது இந்த விஷயத்துக்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்கிறார். இந்த குறிப்பிட்ட காரியத்தை அவன் செஞ்சிருக்கிறான்ல, இந்த ஒரு காரியத்தை என்னை காப்பாற்றுகிறதற்காக ஒரு விஷயம் அவன் செஞ்சிருக்கிறானே, அவனுக்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறாங்க, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. ஆமென். கடந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை இப்படி செய்திருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் மறுபடியாக செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் செய்யப்படவில்லை. ஆனால் நீங்கள் தேவனுக்காக கொடுத்திருக்கிறீர்கள், பதிலாக உங்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. தேவனுக்காக நீங்கள் நின்றிருக்கிறீர்கள், ஆனால் பதிலாக உங்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. உங்களை சுற்றி அநேகர் கேள்வி எழுப்பினார்கள், ஆனால் நீங்கள் தேவனுடைய நாமத்திற்காக மாத்திரம் அவருடைய பெயரை சொல்லி வைராக்கியமாய் நின்றிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. உங்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்பதை நீங்கள் உணராமல் இருந்தாலும், நீங்கள் அதை அறியாமல் இருந்தாலும், நீங்கள் அதை மறந்து போனாலும் ஆண்டவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நேரம் உங்களுக்கு விரோதமாக ஆட்கள் நிறைய கேள்விகளை எழுப்பினார்கள், உங்களுடைய கண்கள் கலங்கி நீங்கள் அழுதீர்கள், ஆனால் ஆண்டவருக்காக மட்டும் அந்த நிந்தையை சகித்து கொண்டீர்கள். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். ஆண்டவருக்காக நான் இதை ஏற்றுக்கொண்டேன். எல்லா நிந்தைக்கும் காரணம் பாவம் கிடையாது. தாவீது சொல்லுகிறார், உமது நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம் நான் நிந்தை என்ன செஞ்சேன், சகித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதுபோல நிறைய நேரங்களில் கடந்த நாட்களில் ஆண்டவருக்காக சில காரியத்தை நீங்கள் சகித்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், இதற்காக உங்களுக்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டால், ஆமென், உங்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்றுதான் ஆமென் பதிலாக வருகிறது. உங்களுக்கு ஒன்றும் அதுக்காக செய்யப்படலை. நீங்கள் செஞ்சதுக்காக, ஆண்டவருக்காக நீங்கள் நின்றதுக்காக உங்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நிறைய நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் சரியாக அதை நம்மை புரிந்து கொள்ள செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை புரிந்து
கொள்ள செய்கிறபடியினால தான் அந்த வசனத்தின் மேலே, அந்த வார்த்தையின் மேலே ஒரு மறுக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது, ஒரு விட முடியாத ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது, ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழமான, ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதி அந்த வசனத்தின் மேல் நமக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால் உள்ளே இருந்து பேசுகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறதுனாலே அதை நம்மால் மறுக்கவே முடியாது. அதை அந்த வசனத்தை விட்டு, அந்த வார்த்தை விட்டு நம்மை விலக்கிக் கொள்ள முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. கடந்த நாட்களில் அவன் நிறைய செய்திருக்கிறான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே செய்யப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு பிரதிபலன் தரப்போகிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை திருப்பி செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் காண்பித்த உங்களுடைய அன்புள்ள பிரயாசங்களுக்கு ஆண்டவர் பலனை திருப்பி தரப்போகிறார். பாருங்க, உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிற மனிதர்களே ஒரு சின்ன உதவி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை திருப்பி செய்யும்போது அதே மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு 4 மடங்கு அதிகமாகத்தான் அவர்கள் செய்வார்கள். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ஐஸ்வர்யவான்கள், பொல்லாதவர்கள், இவங்க திரும்ப செய்யும் போது எப்படி செய்கிறாங்க? பல மடங்காய் செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்மை உருவாக்கி நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நமக்கு திரும்ப செய்யும் போது அவர் எப்படி செய்வார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் எந்த மாதிரியான பலனை திரும்ப கொடுப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்திலிருந்து, இந்த அதிகாரத்தில் இருந்தே என்ன விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மொர்தெகாய்க்கு தந்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம் தொடர்ந்து. இப்போ இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? ராஜா கேட்கிறார். என்ன கேட்கிறார்? கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? இதுக்காக அவனுக்கு பொருள் கொடுத்தீங்களான்னு கேட்கல, இதுக்காக அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்களான்னு கேட்கல, இதுக்காக அவனுக்கு நிறைய பணங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்கல. பதிலாக என்ன கேட்கிறார்? இதற்காக அவனுக்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது அதை பணமாக கொடுக்கிறது இல்லை, இந்த 2 விஷயமாக தான் கொடுக்கிறார். ஒன்று கனமாக கொடுக்கிறார், இன்னொன்று மேன்மையாக கொடுக்கிறார். நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு ரிட்டனாக கொடுக்கும்போது, ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு பலனாக கொடுக்கும்போது அவர் ஒரு பணமாகவோ அல்லது வேறு ஒரு உலக பிரகாரமாகவோ அவர் கொடுக்கிறதில்லை. அவர் எப்படி கொடுக்கிறார் என்றால் கனமாகவும் மேன்மையாகவும் அவர் கொடுக்கிறார். இந்த 2 வார்த்தைகள் கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்ல, இந்த 2 காரியம் எப்படி மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்ப பாருங்க, முதலாவது ஆண்டவர் மொர்தெகாய்க்கு கனத்தை கொடுக்க போகிறார். இப்ப மேன்மை இல்லை. முதலாவது 2 வித்தியாசமான கோணங்களுடையது. இந்த கனம் என்பது ஒரு தனியாக தியானிக்க வேண்டியது, மேன்மை அப்படின்றது தனியாக தியானிக்க வேண்டியது. இந்த 2 வார்த்தையும் ஒன்று அல்ல. முதலாவது ஆண்டவர் மொர்தெகாயை என்ன செய்கிறார்னா கனப்படுத்துகிறார். இந்த வார்த்தையின் படியே பாருங்க, கனமும் மேன்மையும், அந்த 2 வார்த்தை உங்களுடைய மனதை அதில் வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் மொர்தெகாயை என்ன செய்ய போகிறார்னா கனப்படுத்த போகிறார். பாருங்க எப்படி கனப்படுத்துறாருன்னு பாருங்க. கரெக்டாக இதை வாசிச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில் ராஜா அந்த கால வர்த்தமானங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி மொர்தெகாயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக ஆமான் அப்படின்ற ஒரு மனுஷன் அங்கே வர்றான். இந்த ஆமான் ஒரு துஷ்ட மனுஷன். துஷ்டன் அப்படின்னா என்ன? நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தீவினையை திட்டம் பண்ணுகிறவன் அல்லது உபாயம் பண்ணுகிறவன் துஷ்டன் எனப்படுவான். பிறனுக்கு விரோதமாக தவறான காரியங்களை திட்டம் பண்ணுறவனுக்கு பேர் தான் துஷ்டன். அதனால தான் ஆமானுக்கு இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட அடைமொழி என்னன்னா துஷ்ட ஆமான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆமான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை அவனோட வீட்டில் செஞ்சுக்கிட்டு இங்கே நேராக வந்து ராஜாட்ட இதை பற்றி பேசணும், மொர்தெகாயை தூக்கி அந்த தூக்கு மரத்தில் போடணும்னு சொல்லி அவன் அங்கே பேசுகிறதற்கு வருகிறான். வெளியே இங்கே ஆமான்
ஆமான் வந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த பக்கத்தில் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த கால வர்த்தமானங்கள். அந்த ஊழியக்காரர் ராஜாவின் இடத்துல சொல்றாங்க. உடனே ராஜா சொல்றாரு, அவன் உள்ளே வரட்டும், ஆமான் உள்ளே வரட்டும் என்று அங்கே சொல்லுகிறான். ஆமான் உள்ளே வரட்டும் என்று ராஜா சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே உற்சாகத்திலே ஆமான் உள்ளே செல்லுகிறான் அரண்மனைக்குள்ளே. அரண்மனைக்குள்ள அதுவும் ராஜா இருக்கிற இடத்துல அவ்வளவு எளிதாக ஒரு மனுஷன் போக முடியாது. ஆனா இந்த ஆமானுக்கு ராஜா அவ்வளவு கனத்தை கொடுத்து வைத்திருந்தான். அதனால எளிதாக இந்த மனுஷன் உள்ளே போய்விட்டான். உள்ளே போன உடனே இந்த ஆமானிடத்திலே ராஜா ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வியை பாருங்க. அந்த 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 இந்த ராஜா கேட்கிற அந்த கேள்வியை பாருங்க. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இதுதான் கேள்வி. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த வார்த்தையை ராஜா கேட்டோடனே ஆமான் நினச்சிக்கிட்டான், ராஜா என்னையை விட்டுட்டு வேற யாரை கனம் பண்ண போகிறார்? என்னையத்தானே கனம் பண்ணுவார், என்னையத்தானே அவர் உயர்த்தி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமான் சொல்கிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு, திரும்ப பாருங்க இந்த இடத்துல மேன்மைன்ற வார்த்தை வரல, கனம் அப்படின்றது மட்டும்தான் வருது. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்னலாம் செய்யப்படணும்னா அதற்கு சொல்கிறான். ஆமான் சொல்கிறான் பாருங்க, ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசில் தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்படணும். அப்புறம் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை நல்லா அலங்கரிக்கணும். அவனோட வஸ்திரத்தெல்லாம் மாட்டிட்டு ராஜ வஸ்திரம் அவனுக்கு போட்டு ராஜா தலையில் வைக்கிற அந்த கிரீடத்தை அவன் மேலே வச்சு அவனை நல்லா அலங்கரிக்கணும். அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேலே ஏற்றி கொண்டு எல்லா நகர வீதியில் உலாவும்படி செய்து எல்லாருக்கும் முன்னாடி அவனுக்கு நேராக கையை காமிச்சு சொல்லணும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் அப்படின்னு அவனுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆமான் சொல்கிறான். ஆமானுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் என்ன? ராஜா என்னையத்தான் இப்படி பண்ண போகிறாரு, என்னையத்தான் இப்படி கனம் பண்ண போகிறாரு, எனக்கு தான் இந்த வஸ்திரம் கிடைக்க போகுது, எனக்கு தான் ராஜா தலையில் வச்ச கிரீடம் கிடைக்க போகுதுன்னு நினச்சி அவ்வளோ புகழ்ந்து புகழ்ந்து என்ன செஞ்சான்? தன்னை நினச்சி சொன்னான். அப்போ அந்த ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, அதை நம்ம எல்லாரும் வாசிக்கணும். வாசிக்கலாமா? அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். பாருங்க, ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று தெரிகிறதா? மொர்தெகாய்க்கு இது எதுவுமே தெரியாது. ஒரு புறம் மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. விடிந்தால் அந்த தூக்கு மரத்திலே மொர்தெகாய் தொங்கவிடப்பட வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போக வேண்டும் என்று சத்துரு திட்டம் பண்ணி தான் பேசுவதற்காக போனான். ஹல்லேலூயா! உங்களுடைய வாழ்க்கை என்றைக்கு முடிய வேண்டும் என்று சத்துரு நினைத்தானோ அதே நாளிலே உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களை ஆமென் கனப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமென். சிலருக்கு சத்துரு நாள் குறிச்சிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே இந்த குடும்பத்தை நான் தொடுவேன், இந்த நாளிலே இந்த விசுவாசியை, இந்த பெண்ணை, இந்த மகனை நான் தொடுவேன் என்று சொல்லி அவன் நாள் குறித்திருக்கிறான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துரு குறிச்ச அதே நாளிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆமென் எல்லாருக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த இடத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? ஆமென். எந்த மனுஷன் தூக்கு மரம் செய்தானோ, எந்த மனுஷன் அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, எந்த மனுஷன் அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ, எந்த மனுஷன் உங்களுடைய வாழ்க்கை முடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே மனுஷனுடைய கரங்களை பயன்படுத்தி உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, இதுதான் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்யப்படுகிறது. இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் ஏன் நம்மை கனப்படுத்துகிறார்? இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒரு மனிதனை ஆண்டவர் கனப்படுத்துகிறார்? நம்முடைய பெருமையை பற்றி உலகமே பேசுவதற்காகவா? இல்லை.
நம்முடைய புகழை பற்றி பேசுவதற்காகவா? இல்லை. ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. முடிஞ்சா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. ஆண்டவர் நம்மை கனப்படுத்தும் போது நீங்க நினைச்சிடக்கூடாது, என்னைய தான் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு. இல்லை, நம்ம மூலமா யாருடைய நாம மகிமைப்படணும்னு விரும்புகிறாரு? அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எப்பவுமே அந்த மகிமையை உங்களுக்கு சொந்தமாக வச்சிடக்கூடாது. கர்த்தருடைய மகிமை இருக்கிற அந்த இடத்தை விட்டு நாம் தூரமாய் ஓடி போய்விட வேண்டும். கர்த்தருடைய மகிமை இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியது நம்முடைய வேலை அல்ல. அங்கே நம்ம இருக்கவே கூடாது. என்றைக்கு அந்த மகிமையை நாம் நினைக்கிறோமோ அது நம்ம மேலே இருக்கிறது போல காணப்படும். ஆனால் நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக உயர வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். ஆமென். அவர் அப்படிப்பட்ட மனுஷனைத்தான் அவர் பார்க்கிறார். பாருங்க, அந்த இடத்துல ராஜா நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கனப்படுத்தி இருக்கலாமே. ஆனால் அரண்மனையின் வாசலிலே ஒரு பரதேசியை போல உட்கார்ந்து இருக்கிறானே, ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து இருக்கிறானே, அவனை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் மனதில் இந்த காரியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்துகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவது எதற்காக? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. அந்த கனத்தை வைத்துக்கொண்டு அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள நினைக்க கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அந்த புகழ் எல்லாமே ஆண்டவருக்குரியது, அது ஆண்டவருக்கு சொந்தமானது. ஸோ ஆண்டவர் உங்களை கனப்படுத்தும் போது இந்த காரியத்தில் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அதை நீங்கள் ஆண்டவருக்கு அப்படியே செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு வல்லமையும் மகிமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று வாசிக்கிறோமே. ஆமென். நமக்கு ஆண்டவர் அதை தருகிறது போல இருக்கலாம், ஆனால் அந்த மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, கர்த்தர் நம்மை கனப்படுத்தும் போது என்ன நடக்கிறது? கர்த்தர் நம்மை கனப்படுத்தும் போது என்ன நடக்கிறது என்றால், நமக்கு விரோதமாய் எழும்பியிருந்த சத்துருக்கள் வெட்கப்பட்டு முக்காடிட்டு தங்களுடைய வீட்டுக்கு போவார்கள். அன்றைக்கு ஆமான் மொர்தெகாயை இதெல்லாம் செய்யும் போது வீட்டில் தூக்குமார செஞ்சு வச்சுட்டு வந்தவன், எப்படியாவது இன்றைக்கு மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று நினைத்தவன். ஆனால் வந்த நேரத்தில் அப்படியே தலைகீழாய் விஷயங்கள் மாறி போனது. இதை செய்த இந்த ஆமானால் அவமானம், வெட்கம் தாங்க முடியவில்லை. அவன் முக்காடிட்டு கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் உங்களை கனப்படுத்தும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய எதிரிகள் முக்காடிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய வீட்டுக்கு போவார்கள். அவர்கள் முக்காடிட்டு அவமானத்தால் நிரப்பப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாக பேசினவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உங்களுக்கு விரோதமாக தங்களுடைய வாயின் வார்த்தைகளை பேசி உங்களை காயப்படுத்தினவர்கள், இவர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவமானத்தால், வெட்கத்தால் நிரப்பப்படுவார்கள். ஸோ ஆண்டவர் ஒரு மனுஷனை கனப்படுத்தும் போது இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனுஷனை கனப்படுத்தும் போது இந்த மாதிரியான ஆமென் கர்த்தரால் உண்டாகிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது, ஆண்டவர் மொர்தெகாயை கனப்படுத்தின பின்பு அவன் அரண்மனையினுடைய வாசலுக்கு போனான் அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். இப்போ பாருங்க, மொர்தெகாயை ராஜா கூப்பிட்டு கனப்படுத்தி இருக்கிறார். கனப்படுத்தின பின்பும் அவன் திரும்ப எங்கே தான் போனான்? அரண்மனை வாசலுக்கு தான் அவன் போயிருக்கிறான். ராஜா கூப்பிட்டு கனம் பண்ணின பின்பு அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யலை? மாறவில்லை. இந்த கனம் அப்படின்றது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறது, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகாது. அடுத்த நிலைக்கு உங்களை எது கொண்டு போகும் அப்படின்னா,
அந்த 2 வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒன்று கனம், இன்னொன்று மேன்மை. இந்த மேன்மை அப்படின்ற இந்த வார்த்தை தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பலன் அளிக்கும் போது, நான் சொன்னேன் அந்த வார்த்தை, இதற்காக கனமும் மேன்மையும் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதா, கனம் செய்யப்பட்டதா, மேன்மை செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ராஜா. அவர்கள் சொல்றாங்க ஒண்ணுமே செய்யப்படலை. இப்போ நம்ம தியானித்த இந்த வசனத்தின்படி கனம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டாச்சு? செய்யப்பட்டாச்சு. அடுத்து என்ன செய்யப்படணும்? மேன்மை செய்யப்படணும். மேன்மை அவனுக்கு உண்டாகணும். ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்கிறது. கனப்படுத்துவதின் மூலமாக அவனுடைய வாழ்க்கை மாறல. ஒரு நாள் நகர வீதியில் உலாவினான். அங்கே நல்ல வரவேற்புகள் இருந்தது. ஆனால் திரும்ப வரும்போது அரண்மனை வாசலுக்கு அவன் வந்து விட்டான். உங்களுக்கு இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா? தாவீது சவுலினுடைய வீட்டுக்கு போகிறான், அரண்மனைக்கு போகிறான். இவன் அந்த கீத வாத்தியங்களை இவன் வாசிக்கும் போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போகிறது. சவுலுக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவி போகிறது. அவன் சுகம் அடைகிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக தாவீது தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிறான். வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அரண்மனைக்கு போன ஒரு மனுஷன், ராஜாவை சந்தித்த ஒரு மனுஷன் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கே வருகிறான். வந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றும் நம்ம வாசிக்கிறோம். அடுத்த ஆண்டவர் இவனை எப்போ உயர்த்துறார் அப்படின்னு சொன்னால், கோலியாத்து அங்கே வந்து சவால் விடுகிற அந்த நேரத்தில் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அங்கே யுத்தத்தில் நிற்கிறாங்க. அவர்களுக்கு உணவு கொடுக்க போகும்போது தான் ஆண்டவர் தாவீதை மேன்மைப்படுத்துகிறார். அது வரைக்கும் அவன் என்ன செய்யப்படலை? மேன்மைப்படுத்தப்படலை. திரும்பவும் வந்து ஆடு மேய்க்கிறான். அரண்மனைக்கு போனவன் அப்போ சுற்றி உள்ளவங்களாம் சொல்லியிருப்பாங்க, என்ன கொஞ்ச நாள் தான் அரண்மனையா, கொஞ்ச நாள் தான் ராஜா பக்கத்தில் இருக்கிற வாய்ப்பா, அது பக்கம் உனக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி இருக்கலாம். அதே மாதிரி மொர்தெகாய்ட்டை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்ன நேற்று உடனே நகர வீதியிலலாம் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் அப்படின்னு ஊரை ஃபுல்லாக அவனை கூப்பிட்டு போனாங்களேப்பா, ஆனால் திரும்பி நீ வந்து அதே அரண்மனை வாசல்லே உட்கார்ந்து இருக்கிறியே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்க கூடும். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது அவனுக்கு கனம் மட்டுமல்ல, அவனுக்கு மேன்மையும் சேர்த்து தருகிறார். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பலன், இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பிரதிபலன். உங்களுக்கு ஆண்டவர் இதைத்தான் செய்ய போகிறார். உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை உங்களுக்கு முன் அறிவிக்கிறார். ஆமென். உங்களுக்கு இந்த காரியங்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். உங்களை ஆண்டவர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்த போகிறார். இந்த 2 விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்தே தீரும். ஆண்டவர் அதை நடப்பிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய விசுவாசம் இந்த வசனத்தில் உறுதியாக இருக்கட்டும். கர்த்தர் என்னை கனப்படுத்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அவரால் கூடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, இந்த வசனத்தில் எப்படி கர்த்தர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரம் எப்படி கனப்படுத்தினார் என்று பார்த்தோம். இப்பொழுது எப்படி மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். எஸ்தர் 10:2. வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதிய பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தில் பாருங்க, மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும். அப்போ முதலாவது நம்ம வாசித்தோம், ஆண்டவர் அவனை கனப்படுத்தி இருக்கிறார், அந்த ராஜா அவனை கனப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக இங்கே மேன்மைப்படுத்தி இருக்கிறதை பற்றி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மேன்மை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், பதவி உயர்வு என்று சொல்லலாம், அல்லது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கனப்படுத்தினது அது ஒரு நாள் விஷயம். ஆண்டவர் அந்த மொர்தெகாயை கனப்படுத்தினார். ஆனால் அவன் மறுபடி எங்கே தான் வந்தான்? அரண்மனை வாசலுக்கு தான் வந்தான். ஆனால் மேன்மை என்பது அப்படிப்பட்டது அல்ல. மேன்மை என்பது பதவி உயர்வு. அதாவது மொர்தெகாயினுடைய தகுதிக்கு அவன் அரண்மனைக்குள்ளவே நுழைய முடியாது. அரண்மனை முற்றத்தில் தான்
உலாவுவான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த எஸ்தர்கிட்ட பேசுகிறதற்காக அவன் உள்ளே போக முடியாது. அரண்மனை முற்றத்தில் தான் அவன் என்ன செய்வான், உலாவி கொண்டிருப்பான். ஆனால் பதவி உயர்வு என்பது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதாகும். இந்த விஷயத்தை தான் மேன்மை என்று சொல்லுகிறோம். ஸோ ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்கும் போது இந்த கணத்தையும் மேன்மையையும் கூட சேர்த்து நமக்கு தருகிறார். வெறும் கணம் மாத்திரம் அல்ல, மேன்மையும் சேர்த்து தருகிறார். மொர்தெகாய்க்கு கணத்தையும் மேன்மையும் தந்தவர் நமக்கும் தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நிறைய நேரங்களில் நீங்கள் ஆண்டவருக்கு செய்த அநேக காரியங்கள் இன்னும் ரிட்டர்ன் வராமல் இருக்கு, அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், உங்களுக்கு கனத்தையும் மேன்மையையும் மொர்தெகாய்க்கு தந்தது போலவே உங்களுக்கும் தரப்போகிறார். பாருங்க, ஆண்டவர் மொர்தெகாயை எப்படி மேன்மைப்படுத்தினார், எப்படி கனப்படுத்தினார் நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க எப்படி மேன்மைப்படுத்தினார். வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ்தர் 8:2. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். இந்த ரெண்டு விஷயத்தை பாருங்க. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரம், ராஜாவோட மோதிரம் யார் கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆமானுடைய கரங்களில் இருந்தது. இந்த துஷ்ட ஆமான் தான் ராஜாவினுடைய மோதிரத்தை தன்னுடைய கரங்களில் வைத்திருந்தான். ஆனால் ராஜா என்ன பண்ணினார்னு சொன்னா, அதை அவனுடைய கையிலிருந்து வாங்கி அதை மொர்தெகாயினுடைய கரத்தில் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இவனுக்கு அதிகாரமே இல்லை, மொர்தெகாய்க்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அரண்மனை வாசலில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்கும் பாருங்க, அவனுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. அப்படி இருக்கிற இந்த மனுஷனுக்கு ராஜாவின் கையில் போடப்பட்டிருந்த அந்த அதிகார மோதிரம் இவனுடைய கரங்கள் என்ன செய்தது, வந்தது. இதுதாங்க மேன்மை, இதுதான் மேன்மை. ராஜாவின் கையில் இருந்த மோதிரம். இந்த மோதிரத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கு. என்ன தெரியுமா, இந்த மோதிரத்தில் ஒரு அச்சு போன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த அச்சை முத்திரையாக குத்தினால் நீங்க என்ன எழுதி இந்த முத்திரையை வச்சாலும் அது செல்லுபடியாகும். அதற்கு உடனே அங்கே இருக்கிற சேவகர்கள், அங்கே இருக்கிற ராஜாவின் பணியாளர்கள் எல்லாரும் உடனடியாக தீவிரித்து அந்த வேலையை செய்ய துவங்கி விடுவார்கள். இந்த மோதிரம் என்பது முத்திரை மோதிரம். ராஜா என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் இவங்களை என்ன செய்யலாம், செய்ய முடியும். அவ்வளவு அதிகாரம் பெற்ற மோதிரம். சும்மா ஒரு மோதிரத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டார் அப்படி இல்லை. அந்த மோதிரம் என்ன காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, அது ஒரு அதிகாரத்தின் மோதிரம். ஆமென். அந்த அதிகாரத்தின் மோதிரத்தை இந்த மொர்தெகாய் பயன்படுத்த முடியும். இவன் இஷ்டத்து கூட இவனால் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அவ்வளவு வல்லமையுள்ள அந்த மோதிரத்தை, ராஜா கையில் போட்டிருந்த அந்த மோதிரத்தை ஆமானுடைய கையிலிருந்து வாங்கி இவனுக்கு என்ன செய்கிறார், அந்த ராஜா கொடுக்கிறார். இதுதாங்க மேன்மை. ஒரு நிலையிலிருந்து ஒரு சாதாரண ஒரு சிறையாளியான ஒரு மனுஷன் ராஜாவுக்கு உதவி செய்ததற்காக அல்லது ராஜாவின் நன்மைக்காக பேசினதற்காக அந்த ராஜா இவனுக்கு கனத்தையும் மேன்மையையும் அங்கே கொடுத்ததை பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு கனத்தையும் மேன்மையும் தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தை நான் சொல்லும்போது எனக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு அணிவித்தான் அப்படின்னு சொல்லப்படலை, மொர்தெகாய்க்கு கொடுத்தான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நிறைய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுப்பார். நம்ம விரல்களில் போட வேண்டியது யாருடைய வேலை, நம்முடைய வேலை. ராஜாவே வந்து அதை நம்ம விரலெல்லாம் எடுத்து அதில் உள்ள மாட்டி விட்டு அழகு பார்க்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவரோட வசனத்தை நம்முடைய கையில் கொடுத்தாருன்னா அதை எங்கே வைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மொர்தெகாயினுடைய கரங்களில் மோதிரத்தை அணிவிக்கவில்லை, மோதிரத்தை கொடுக்கிறார். கொடுத்த மோதிரத்தை சரியாக அணிவித்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினது யாருடைய வேலை? ஆமென், மொர்தெகாயினுடைய வேலை. அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஆமென், வசனத்தை கொடுக்கிறார். அதை எங்க வச்சு எப்படி செயல்படுத்தணும்னு நம்ம தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுக்க மாட்டார். எல்லாவற்றையும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஆமென் நமக்கு அதை காண்பிக்க மாட்டார். அவர் செய்யும் போது அந்த வசனத்தின் மூலம் நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ராஜா மொர்தெகாய்க்கு மோதிரத்தை கொடுக்கிறான். இந்த மோதிரத்தை எடுத்து தன்னுடைய கரங்களில் அணிவிக்க வேண்டியது
போட வேண்டிய இடத்துல சரியா போட வேண்டியது யாருடைய வேலை? மொர்தெகாயினுடைய வேலை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற இந்த வார்த்தைகளை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி பிரயோகிக்க வேண்டும் அப்படி நீங்கள் பிரயோகியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கனத்தையும் மேன்மையும் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவர் தான் ஒரு மனுஷனுக்கு அதை கொடுக்கிறார். கனத்தை கொடுக்கிறவர் அவர்தான், மேன்மையை கொடுக்கிறவர் அவர்தான். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 29:12 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடி ஒரு விஷயம் வாசித்து முடிக்க போகிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த நம்முடைய ஆண்டவரால் கூடும். ஆமென். அரண்மனை வாசலிலே அலங்கோலமாய் கிடந்த அந்த மொர்தெகாயை ஆண்டவரால் உயர்த்த முடியும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் ஆண்டவர் உயர்த்த முடியும். இந்த நாட்களிலே ஆமென், ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு பலனாக தருகிற நாட்கள். ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு பதில் செய்ய போகிற நாட்கள். எப்படி ஒரு வயல் நிலத்திலே விதையை விதைத்து ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில நாட்கள் காத்திருந்து அதனுடைய பயிரை அறுவடை செய்கிறோமோ, அதே போல இந்த நாட்களிலே நீங்கள் விதைத்த சகல நன்மைகளையும் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதை எப்படி அறுவடை செய்ய போகிறீர்கள்? அதை கனமும் மேன்மையுமாக அறுவடை செய்ய போகிறீர்கள். யாருக்காக? கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய நாமத்தினுடைய பெருமைக்காக நீங்கள் அதை செய்ய போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவது எதற்காக? அன்றைக்கு மொர்தெகாயை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினபடினாலே அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் பேசுகிறவனாய் இருந்தான். தன்னுடைய ஜனங்களினுடைய சமாதானத்திற்காக அவன் நிற்கிறவனாய் இருந்தான். தன்னுடைய ஜனத்திற்காக எந்த நேரமும் ஆயத்தமுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவது ஏதோ உங்களுக்காக மாத்திரம் அல்ல. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவது உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் மூலமாக இந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கிற இடங்களில் சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக, இந்த வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீரே கனத்தை தருகிறீர், நீரே மேன்மைப்படுத்துகிறீர். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த ஆண்டவரே உம்மால் கூடும், உம்மால் முடியும். ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் பலனளிக்கிறவராய் நீர் வெளிப்படுத்த போகிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை கனமும் மேன்மையுமாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேங்க்யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வர உம்மை பாடி மகிமைப்படுத்தும், உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் விசேஷமாக நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை பலனளிக்கிறவராக ஆண்டவரை ஸ்தோத்திரம் உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு வாசித்த வசனங்களை நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். தியானித்த உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். தீர்க்க தரிசனமான உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, இந்த வசனங்களை எல்லாம் அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை நீர் நடப்பிக்க துவங்கி இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் தருகிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நீர் எங்களை மாற்றப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவர்கள் உம்மை அறிந்து கொள்ளணுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை இவர்கள் பெற வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறதுனாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்தை அறியாத எத்தனையோ பேர் ஆண்டவரே இங்கே உண்டு. அவர்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக, உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே அவர்கள் வருவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, காத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு செய்தார் என்கிற நல்ல சாட்சிகளை கேள்விப்பட்டு மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதில் இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.